சந்தியாராகம் சீரியலுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தனா கிட்ட புவனேஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் எடுத்துருவோம், ஜாமீனில் வந்துடுவான். நீ அந்த கதிர் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு நீ ரெடியாகு, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தானே கேட்டோன்னே, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். கதிர் வந்து உனக்கு தப்பாக தானே தாலி கட்டினா, அதனால் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நபர் வந்து வராரு. அவர்கிட்ட வந்து பட்டு புடவையும் பட்டு வேஷ்டி சட்டையும் வாங்கிட்டு இருக்கும்போது, யாருக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, புடவை கேட்டோம், எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், அதோட கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. அங்கே சிவராமனும் சீனுவும் எங்கேயுமே தனாவை காணோம் அப்படின்னு சொன்னோன்னே, எங்கே போயிருப்பா அப்படின்னு ஜானகி அழுதுகிட்டு இருக்கும்போது, பாட்டி அவள் வீட்லேயே தற்கொலைக்கு முயற்சி பண்ணா, எங்கேயாவது ஆற்றுல குளத்துலன்னு விழுந்து தற்கொலை பண்ணியிருப்பாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, தனம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, வராமல் பேசாமல் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அட பாவிகளா, இந்த வீட்டில் போலீஸே வந்தது கிடையாது, பஞ்சாயத்து சொல்கிறதுல நம்ம குடும்பம்தான் தீர்ப்பு தான் அங்கே வந்து நிற்கும், நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. அதுக்கு சிவராமனும் சீனுவும், நாங்கள் கதிரை சந்தேகப்பட்டு அடித்து கூட கேட்டு பார்த்துட்டோம், ஆனால் வந்து அவன் தனாவை கடத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான், அப்படி அவன் மட்டும் ஏதாவது செஞ்சுருந்தா அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ரகுராம் வந்து சம்மதம் கேட்கும்போது ரகுராம் வந்து கொடுக்க சொல்லிடுறாரு. சிவராமும் சீனுவும் போகிறாங்க. அங்கே தனாவையும் கதிரையும் காட்டுறாங்க. அவங்க புவனேஸ்வரி வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்றுட்டு, தனா வந்து வீட்டில் தான் இருப்பான்னு எனக்கு தோணுது, இவங்க மறைச்சி வச்சுருப்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தேடி இருந்தா கண்டிப்பாக கிடச்சிருப்பா, நீ தான் மாயா அவசரப்பட்டு என்னை கூப்பிட்டு வந்துட்ட அப்படின்னு கதிர் சொல்லும்போது, இல்லை நம்ம எவ்வளோ தேடினாலும் சரி, அப்படியே அவள் கிடைச்சாலும் அவன் நம்ம கூடலாம் வரமாட்டா, அப்புறம் அதுவே புவனேஸ்வரிக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடும், அதனால் நம்ம இதுக்கு வேறு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி வீட்டிலேருந்து அந்த துணிக்கடைக்காரர் வந்து வராரு. அப்போ இங்கே பாரு, புவனேஸ்வரி வீட்டிலேருந்து யாரோ வண்டியிலேருந்து வராங்க பாரு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு, அவரை வழிமறைச்சி நம்ம கேட்டால் ஏதாவது நமக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு மாயா சொல்லும்போது, நீ போய் பேச்சு கொடுக்காதீர்னு அனுப்பி வைக்கிறாங்க. கதிர் போகிறாரு. அந்த வண்டி வரும்போது எதுக்க நின்று விழுற மாதிரி கீழே விழுந்தோன்னே அந்த துணியெல்லாம் வண்டியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ எங்கே இங்கே வந்தீங்க, யார் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு மாயாவும் கதிர் விசாரிக்கும்போது, நான் இந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு தான் வந்தேன், அவங்க வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கல்யாணம் வச்சுருக்காங்க, அதனால தான் பட்டு புடவையும் பட்டு வேஷ்டி சட்டையும் கேட்டாங்க, கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா வந்து யாருக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டோன்னே, அது யாருக்குன்னு சொல்லலை, அதை கேட்டதுக்கு தான் என்னை வெளியில் போக சொல்லிட்டாங்க, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து வேலைன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் கதிர் நம்ம நினச்சது கரெக்டாக போச்சு, தனாவை வந்து திரும்பியும் அந்த கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க போல், என்னென்ன ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த கேஸை நான் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், அவனை வந்து நீங்கள் வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே போலீஸு அவங்கள இப்போ தான் ஜாமீனில் வந்து அழைச்சிட்டு போனாங்க, ஜாமீனில் கார்த்தி வந்து வெளில போயிட்டாப்புல, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்து வெளியில் வந்துட்டானா, இப்போ தான் போலீஸுக்கிட்ட கேட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, கதிர் வந்து நினச்சது சரியாக போச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, நம்ம போய் கேட்டால் தனாவும் வரமாட்டா, இதே புவனேஸ்வரி வந்து நம்மளை வந்து தப்பாக வந்து அவகிட்ட சொல்லி விட்டுடுவா, இது பெரும் பிரச்சனை ஆகிடும், அதனால் நம்ம வந்து வேறு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜானகியை தேடி போகிறாங்க. நீ இரு, நான் வந்து பெரியம்மாட்ட சொல்லி பார்த்துக்கிறேன் அப்படின்னு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே வீட்டுக்கு பத்மா வராங்க. தனா கிடச்சிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது எல்லோரும், அந்த மாயா வந்ததுலேருந்து குடும்பத்தில் ஒரே பிரச்சனை தான், இப்போ தனா வந்து காணாமல் போயிட்டா, எங்கே போனான்னு தெரியல, இந்தமாரி குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிட்டா அந்த மாயா, இவ என்னைக்கு வந்தாலும் இந்த வீட்டுக்கு அன்னையிலேருந்து எதுவுமே சரியில்லை,
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த தனாவை கடத்தி வச்சிருக்கிறது மாயாவும் கதிருமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜானகி வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. கடவுளே, என் பொண்ணு தனா எங்கே இருக்கானே தெரியல, அவளை வந்து என் கண்ணு முன்னாடி மட்டும் நீ காமிச்சிடு, வேறு எதுவுமே எனக்கு செய்ய வேணாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், எங்கே போனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நீ தான் என் கண்ணு முன்னாடி அவளை கொண்டு வந்து நிற்கிற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்போ மாயா வராங்க. தனா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, உனக்கு எப்படி மாயா தெரியும், நீ எங்கே இப்படி இங்கே அப்படின்னோடனே, நான் புவனேஸ்வரி வீட்டில் போய் இந்த மாதிரி தேடி பார்த்தோம், தனா வந்து அங்கே இல்லை, எங்களுக்கு கண்ணில் வந்து அவள் சிக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் போய் ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே, அவளுக்கு என்ன ஆச்சு, தனாவை வச்சு அவள் என்ன பண்ண போகிறா, அதான் எல்லாமே தனாவுக்கு முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு. நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதே அந்த புவனேஸ்வரி தான், அவள் தான் வந்து தனாவை கார்த்திகை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு செய்வான்னு தோணுது, அங்கே போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்னோன்னே ஜானகி போகிறாங்க.